நான் வந்து ஆண்டவருக்காக, ஆண்டவரே எனக்கு ஒரு ஊழியக்காரன் வேண்டும் சொல்லி ஆண்டவருக்கு நான் வாழ்க்கை அர்ப்பணித்தேன். ஏன்னா எங்க அம்மா சின்ன வயதுலேருந்து எங்க அண்ணனுக்கு சொல்லுவாங்க, நீ 3 ஆண்டுகள் கழித்து பிறந்தனால முதல் பிள்ளை கத்தருக்குன்னு நான் ஒப்பு கொடுத்தேன், நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயதுலேருந்தே நீ ஊழியக்காரனா தான் போகுவேன். ஆனா எனக்கு அப்படி சொன்னதில்லை. ஆனா எனக்குள்ள ஒரு வாஞ்சை, அண்ணன் ஊழியம் செய்தா நம்மளும் கத்தருக்காக ஊழியம் செய்யணும். அப்போ ஊழியம் செய்யணும்னு வாஞ்சையோடு நான் காத்திருந்தேன். ஆண்டவரே ஊழியக்காரராக எனக்கு ஒரு கணவனை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நான் ஜெபித்து என் லைஃப்பை நான் அர்ப்பணிச்சுட்டேன். ஆண்டவரே எனக்கு தாங்கணும் போது ஒரு ஊழியக்கார குடும்பம் என்னை பெண் கேட்கும்படியாக வந்தாங்க. பெண் கேட்கும்படியாக வந்தபோது அவங்க கேட்ட காரியம் இல்லை, பெண்ணு பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன வேணும்னா எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும், அந்த ஆலயத்துக்கு 1 கோடி கொடுப்பீர்களா, இதான் வரதட்சணை கேட்டாங்க. கேட்ட மாத்திரத்தில் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, திராணி இல்லை. அந்த ஊழியக்காரங்க அம்மா சொன்ன பொழுது என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஜாதியில் 10 லட்சம் இல்லாமல் பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு லேண்டு கொடுக்கணும், அவங்களுக்கு காரு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இப்படி கொடுக்கணும் அப்படி. அப்போ ஊழியக்காரங்கன்னு சொல்கிறாங்க, ஊழியம் செல்கிறாங்க. எனக்கு பார்க்க வந்த மகனை கொடுத்து சொல்லும்போது அவர் 75 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுவார். நான் நினச்சேன் 75 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி கத்தர் மேலே விசுவாசம் இல்லாமல் என்ன ஊழியம் செய்ய போகிறாங்க. கத்தர் மேலே விசுவாசம் இல்லாமல் நம்ம கிட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு என்னல்ல விசுவாசம். இது ஒரு போராட்டம் ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே எங்கள் அப்பா சொல்ல, எங்களால் இவ்வளோ கொடுக்க முடியாது, நீங்கள் தயவுசெய்து போயிட்டு வாங்க, எங்களால் முடியாது. அப்போ அடுத்தது வரும்போது கவர்மெண்ட் ஜாப்லேருந்து வந்தாங்க, பெண்ணை நாங்கள் கட்டிக்கிறோன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா இல்லை, அப்பா ஊழியக்கார் வேணாப்பா, அவங்க பண்ணுறதுலாம் என்னது டிமாண்டாக இருக்குது, நம்மளுக்கு ஊழியத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, நீ வேண்டாமா, ஒன்றை நாங்கள் ஊழியத்துக்கெலாம் ஒப்பு கொடுக்கல, நீயா தேர்ந்தெடுத்துக்காது, ஆனால் நீ என்ன பண்ண, ஒரு கவர்மெண்ட் ஜாப் உடையவரை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், கத்தர் எனக்குன்னு நியமித்ததை ஆண்டவர் கொண்டு வருவார். நான் ஜெபித்தேன் கத்தர் இடத்துல, ஆண்டவரே எனக்கு நியமித்தது நீங்கள் கொண்டு வாங்க. அந்த அர்ப்பணிப்பு தான் ஆண்டவர் இடத்துல நம்ம அர்ப்பணிக்கணும். இந்த இச்சைகளில் நம்ம விழுதுறாதபடி கத்த நம்மளே பாதுகாப்பாராக. நம்ம ஜோம் பண்ணும்பொழுது கத்தர் எங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை கத்த கொடுத்தார். நான் நினைக்கிறதுக்கும் மேலாக, நான் வாஞ்சித்ததுக்கு மேலே. ஏன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ஸோ கிஃப்டட். அவன் கிட்டார் வாசிப்பான், கீபோர்டு வாசிப்பான். அவன் எங்கே வாசித்தாலும் அவனுக்கு பக்கத்தில் ஒரு 10 பொண்ணு நிற்கும், இல்லைன்னா 10 பையனுக்கு வந்து நின்றுட்டு அவன் பின்னாடியே அப்படியே பார்த்துட்டு அவன் வாசிக்க சொல்லி அவனை ப்ளே பண்ண சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு கிஃப்ட்டோ இல்லையா ஆண்டவரே. என்ன வந்து கேட்பாங்க, ஏமா உனக்கு பாட தெரியுமா, பேசாமல் இருப்பேன், பாட தெரியுமா, ஏமா உனக்கு கீபோர்டு எதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண தெரியுமா, தெரியாது, எதுவுமே தெரியாதாம்மா. அண்ணன் எவ்வளோ வாசிக்கிறான், நீ அண்ணன்கிட்டயே கற்றுக்கலாம், அவன்கிட்டே இப்படி கற்றுக்க. நீங்கள் நினச்சிப்பாங்க அண்ணன் சொன்னால் கொட்டி சொல்லி தருவாங்களே, அதனால் கற்றுக்காமையே போயிட்டேன். வேண்டாம் அவங்ககிட்டலாம் கற்றுக்க முடியாதுன்னு. ஆனால் நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வருகிறவருக்கு எல்லா தாளந்தும் கொடுங்க, அவர் அனாயிண்டட் பர்சனாக கொடுங்க, டேலண்டடாக இருக்கணும், என்னோட உயரமாக இருக்கணும், என்னோட குட்டையெல்லாம் கிடச்சிடக்கூடாது ஆண்டவர். கேட்டேன், ஆசைப்பட்டு கேட்டேன் தான். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த கேட்டதுக்கு விரும்பினதுக்கு ஏதுவாக கத்தர் கொடுத்தார். நம்ம கேட்கறத ஆண்டவர் கொடுக்க வல்லவர். ஆனால் நீங்கள் என்ன காரியம் செய்றீங்க, நீங்கள் நீதிக்கு நேராக நடக்கிறீங்களா, பரிசுத்தத்துக்கு நேராக நடக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதற்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம்.